இப்போ கரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்தோட இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா, இதை பற்றி நான் இப்போ தான் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிலாம் இருக்குது. இதுக்கு நிறையா பேர் முட்டு கொடுக்குறக்கும் இருக்காங்க. நான் வந்து எனக்கு ஒரு பாலிடிக்ஸ் சம்மந்தமாக எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை பிடிக்கும். அதுக்குன்னு பிளைண்டாக எல்லாத்தையும் நான் அதை வந்து அவங்களோட வந்து ஃபாலோ பண்ணுவேன்னு அர்த்தம் கிடையாது. அதே போல் தான் மற்றவங்களும் வந்து அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணவும் கூடாது. அந்த ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ உண்மை இருக்குது, அதில் எவ்வளோ மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் பேசணும். நான் இங்கே உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். தமிழ் தாய் வாழ்த்தை நீங்களும் பாருங்கள். அது எந்த அளவுக்கு இருக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இங்கே இப்போ நிறைய பேர் வந்து ஒரு வார்த்தை அதை நான் வந்து இங்கே நான் போடுறேன். நான் அந்த வார்த்தையை எடுத்து ஸ்டேட்டஸாக வச்சதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. இது எதுக்காக அவங்க மாற்றிருக்காங்க. ஓகே, இது வந்து நம்மளோட ஒரிஜினல் மனோன்மணியம் சார் எழுதின பாடல் வரிகளே கிடையாது. நம்மளுடைய உண்மையான தமிழ் தாய் வாழ்த்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். வேணா ChatGPT கூட போட்டு ஒரிஜினல் வெர்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எதாக இருந்தாலும் பேசுங்க.